மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 சட்ட திருத்தங்களை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வழக்கறிஞர்கள் ஊர்வலமாக சென்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற வழக்கறிஞர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மத்திய அரசு அண்மையில் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் இந்திய குற்றவியல் சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய சட்டங்களில் புதிய திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. இந்த திருத்தங்களுக்கு இந்திய அளவில் வழக்கறிஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் இன்று நாகர்கோவில் நீதிமன்றம் முன்பிருந்து நாகர்கோவில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் முன்பாக போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். என்ற போதிலும் வழக்கறிஞர்கள் பேரிகார்டுகளை தாண்டி ரயில் நிலையம் செல்ல முயன்றதால் போலீசாருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் திடீர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வழக்கறிஞர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியபடி சென்றனர். ஆனால் அவர்களை போலீசார் கோட்டாறு காவல் நிலையம் முன்பாக மீண்டும் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.